இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஜோசோ, கிறிஸ்துவில் முழுமையான மீட்பு, கம்ப்ளீட் சால்வேஷன் இன் கிரைஸ்ட். வசனம் எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையை நம்ம அறிந்து கொண்டதுனால தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்துக்கு ஏற்பதான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகுது பாருங்க. அப்போ இது மனிதனால் உண்டானதா? இல்லை, இது தேவனுடைய கிஃப்ட் நமக்கு, இல்லையா? இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு தான் கிரேக்க வார்த்தையில் ஜோசோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்பது நரகத்திலிருந்து காப்பாற்றுவது மட்டும் குறிக்கப்படலை. இது நம்மளுக்கு நோய்கள், சரீர பலவீனங்கள், உபாதைகள், இதிலேருந்து நம்மளுக்கு விடுதலை பெறுவதும், நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னாலே நம்ம பாவங்களாம் மன்னிக்கப்பட்டது, நம்ம சரீரத்தில் சுகம் உண்டானது. இது ஜோசோவோட அர்த்தம். அதுதான் கம்ப்ளீட் சால்வேஷன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் முழுமையான மீட்பு என்று பார்க்கிறோம். நம்ம ஜோசோ என்றால் மீட்கப்படுதல், குணப்படுத்துதல், விடுவித்தல், பாதுகாத்தல் என்ற பொருள். நம்ம எந்த அளவுக்கு பாவத்திலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம், விடுதலையாக்கப்பட்டோம், நரகத்திலேருந்து விடுவிக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறோமோ, அதே விசுவாசம் தான் நம்ம சரீரத்தில் தெய்வீக சுகம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும். அப்போது பாவத்திலேருந்து ஒரு மீட்பு, சுகம், இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பாருங்கள் ரட்சிப்பு. சங்கீதம் 103:2-3. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இந்த இடத்துல பார்க்கிறோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களைனா பாருங்க, அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று சொல்லுகிறது. சகல நன்மைகள் அப்படின்னு பார்க்கிறோம். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அப்ப எங்க பாவம் மன்னிக்கப்பட்டதோ அங்க உடனே ஹீலிங் வெளிப்படுது பாருங்க, சுகம் வெளிப்படுது. மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த இடத்துல 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை தான் பார்க்குறோம். அவள் என்ன பண்ணுறா, இயேசு கிறிஸ்து செய்கிற நன்மைகளை கேள்விப்பட்டு அவரை தொட வேண்டும், அவர்கிட்ட இருந்து நான் சுகத்தை பெற வேண்டும் என்று ஒரு விசுவாசத்தோடு என்ன பண்ணுறா, அவரை தேடி போகிறா, இல்லையா? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா, அந்த இடத்துல தான் அவளுக்கு சுகம் உண்டாகுது. அப்போது அவர் அவளை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போது அவளுக்கு இயேசு கிறிஸ்துவே அவள் விசுவாசிக்கிறா, இவர் தான் ரட்சகர், இவர் தான் நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர், இவரால் சுகமும் கொடுக்க முடியும், ஏன்னா இவர் தான் தேவன் என்ற ஒரு இடத்துல அவர் இருக்கிறா பாருங்க. அப்போ அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த இடத்துல சுகம் வெளிப்படுகிறது. இந்த இடத்துல அப்படிதான் அவளுக்கு வெளிப்படுகிறது பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். அடுத்த ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11-19 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் நான் 19 படிக்கிறேன். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசு கிறிஸ்து சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளில் வழியாக அவர் நடந்து போகிறாரு. அந்த இடத்துல ஒரு கிராமத்தில் அவர் பிரவேசிக்கிறாரு. அங்கே குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு முன்னு பாருங்கள், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். அப்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க சொல்லுகிறார். அதன்படி 10 பேர் போகிறாங்க பாருங்கள். போகிற வழியிலே அவங்களுக்கு 10 பேருக்கு சுகம் வந்துருச்சு. அந்த 10 பேரில் ஒருவன் மாத்திரம் பாருங்கள், அவன் சுகமானதை கண்டு திரும்பி வருகிறான் இயேசுக்கிட்ட. சத்தத்தோடு என்ன சொல்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான் பாருங்கள். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுறான், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் இல்லை, நீ மட்டும்தான் வந்திருக்கிற. அப்போது இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, 10 பேரில் ஒருத்தன் தான் என்ன பண்ண ரட்சிப்பு உண்டாயிருக்குது, இல்லை? பாருங்கள், 10 பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் பின்னாடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான், மகிமைப்படுத்திருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவர் ரட்சகர் அப்படின்ட்டு. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ அவனுக்கு சுகம் மட்டும் கிடைக்கல, அவனுக்கு ரட்சிப்பும் கிடைத்து விட்டது. அப்போ பாருங்கள், தேவன் அவருடைய கிருபையை நம்ம காண வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய கிருபையை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, அவர் நம்மளுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். பாருங்க, அந்த 10ல் ஒருத்தன் மட்டும் திரும்பி வரான், விசுவாசத்தோடு வரான். என்ன, அவனுக்கு சுகம் கிடைச்சது, இவர் தான் ரட்சகன்னு சொல்லி தேடி வரான் பாருங்க. அப்போ அவன் விசுவாச தேவன் பார்த்தார். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம விசுவாசத்தை அவர் பார்க்கிறார்.
அதனால தான் வார்த்தை சொல்லுது பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தின் மூலம் கிருபையினாலேயே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்வில் உறுதியா இருக்கிறது. அவருடைய கிருபையை நம்ம காண தொடங்கும் பொழுது பாருங்க, அந்த விசுவாசம் தேவன் பார்க்கிறார். நமக்கு தேவையான அந்த அற்புத விடுதலை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல அப்பா, கிறிஸ்துவில் முழுமையான மீட்பு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சிப்பு என்பது ஆண்டவரே எங்களுடைய சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், ஆண்டவரே பாதுகாப்பு, மீட்பு எல்லாவற்றும் ஒரு விடுதலை எல்லாவற்றையும் இது அடங்கி உள்ளது என்று நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம். அதையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீர் காண்கிறீர். ஆண்டவரே எங்கள் பலவீனங்களையும் நீர் ஆண்டவரை காண்கிறீர். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறிகிறோம். ஆண்டவரே அந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.